ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் அலாட். ஹவ் ஆர் யூ? இந்த ஷைன் டைம் ப்ரோக்ராமில் உங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே குட்டீஸ், நம்ம கடந்த வாரம் மத்தேயு 9ஆம் அதிகாரத்தை நம்ம தியானித்தோம். இந்த வாரம் மத்தேயு 10ஆம் அதிகாரம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மனப்பாட வசனம் பார்த்துடலாமா? எல்லாரும் பைபிள் வச்சுருக்கீங்களா? எல்லாம் எடுத்துக்கிறீங்களா? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 31வது வசனம் எடுத்துக்கலாமா? ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். இன்னொரு முறை படிச்சிடலாமா? ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். ஆமாம் குட்டீஸ், நாம் எல்லாருமே கர்த்தருடைய பார்வையில் விசேஷமானவர்கள். நீங்கள் சொல்லலாம், நான் என்ன விசேஷமானவன்? நான் எல்லாத்துலேயுமே ரொம்ப லாகிங் ஆகிறேன். இந்த மேக்ஸ் எனக்கு சுட்டு போட்டாலும் வரலை. இந்த எக்ஸாம் ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிறேன். நான் நல்லா படிக்கிறேன், ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல, ப்ரெசன்ட் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். கரெக்டாக? ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, நீங்கள் அவருடைய பார்வையில் மிகவும் விசேஷித்தமானவர்கள். அது மட்டும் இல்லை குட்டீஸ், அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. ஆமா குட்டீஸ், குருவிகள் எவ்வளோ விசேஷமாக இருக்கிறது. ஆனால் அவைகளை பார்க்கிலும் நீங்கள் கர்த்தருடைய பார்வையில் விசேஷமானவர்கள். ஜெயான்னு ஒரு பொண்ணு இருந்தா. எக்ஸாம் பார்த்தா ரொம்ப பயம். உங்களை மாதிரி சில டைமில் மேக்ஸ் எக்ஸாம், சயின்ஸ் எக்ஸாம், சோஷியலு, இங்கிலீஷு, அப்புறம் ஃப்ரெஞ்சு, ஹிந்தி எக்ஸாம், இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரே ஒரு பயமாக இருக்கும்ல. அதே மாதிரி இந்த ஜெயான்ற ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு எப்போவுமே ரெகுலராக போவா குட்டீஸ். ஆனால் அவளுக்கு எக்ஸாம் ஆனால் ரொம்ப பயமாக இருக்கும். ஏன்னா நான் ஃபெயில் ஆகிடுவனோ, நான் வெட்கப்பட்டு போயிடுவனோ அப்படின்னு ரொம்ப பயப்படுவா. அம்மா கிட்ட போய் சொன்னா, அம்மா என்னால் நான் எக்ஸாம் போக மாட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, எல்லார் முன்னாடி நான் அவமானப்படுவேன், நான் போக மாட்டேன் மம்மி அப்படின்னு சொன்னோடனே அம்மா என்ன திரும்ப சொன்னாங்க? ஈசப்பா குருவிகளை விட நம்மளை அதிகமாக நேசிக்கிறாரு. அதனால நீ கவலைப்படாத, பயப்படாத. உன்னை கவனிக்கிறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. உனக்கு ஞானத்தை கொடுக்க ஒருத்தர் இருக்கிறாரு. உன் பயத்தை நீக்க ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு அவங்க அம்மா சொன்ன உடனே அவன் என்ன பண்ண தெரியுமா? முட்டி போட்டு ஏசப்பா கிட்ட கேட்டா, ஏசப்பா நீங்கள் தானே சொன்னீங்க பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், அநேக அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் நீ விசேஷமானவன் சொன்னீங்களே ஏசப்பா, நான் இந்த எக்ஸாமில் என்னை விசேஷித்தவளாய் நீங்கள் மாற்றுங்க. ஏன்னா நீங்கள் என்னை நேசிக்கிறீங்களே, நீங்கள் தானே சொன்னீங்க பயப்படாதீங்க அப்படின்னு. ஆமாம் குட்டீஸ், அந்த மாதிரி ஜெயா என்ன பண்ணா தெரியுமா? ப்ரேயர் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போனா. எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அவளுக்கு ரிசல்ட் வந்தது. உங்களுக்கு தெரியுமா? அவள் தான் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தா. ஏன்? அவளுடைய பலத்தினால எடுத்தா? இல்லை குட்டீஸ், அவள் யாரை நம்பினா? ஏசப்பா நம்பினா. ஆமாம் குட்டீஸ், நீங்கள் நினைக்கலாம் எனக்கு எவ்வளோ தாளந்துகள் இருக்குது, ஆனால் என்னால் என்ன பண்ண முடியல, அச்சீவ் பண்ண முடியலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஆனால் ஏசப்பா இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறாரு, நீங்கள் ஒரு விசேஷமானவன், நீங்கள் ஒரு விசேஷமானவள். குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு விசேஷமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு குட்டீஸ். ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும்? ஜெயா மாதிரி ஏசப்பாவை கருத்தாக அவரை பிடிச்சிக்கணும். ஏசப்பா நீங்கள் தானே சொன்னீங்க பயப்படாத, நான் விசேஷமானவன்னு. அப்போது அந்த ஜெயா என்ன திரும்ப பண்ணா? சிரிச்சுக்கிட்டே அம்மா கிட்ட, ஆமாம் மம்மி நான் இன்னைக்கு விசேஷமானவ, என் கிளாஸ்லேயே நான் தான் ஃபஸ்ட் மார்க்குன்னு சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்க அம்மாவோட என்ஜாய் பண்ணா. ஆமாம் குட்டீஸ், நீங்கள் கூட விசேஷமானவங்க. உங்களுக்கு நிறைய லாக்கிங் ஆகலாம், ஆனால் நீங்கள் ஏசப்பா கிட்ட கேட்கலாம். ஏசப்பா எனக்கு இந்த விஷயத்தில் எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு இதில் ஞானமே இல்லை, நான் எவ்வளோ படித்தாலும் எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் இவ்வளோ தான் எனக்கு மார்க் வருதுன்னு நீங்கள்
நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கும் பொழுது ஏசப்பா என்ன பண்ணுவார்? உங்களுக்கு ஒரு விசேஷமான ஜெயத்தை தருவார். நீங்கள் விசேஷமானவர்களாக உங்கள் ஸ்கூலில், உங்கள் கிளாஸில் அவர் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார் குட்டீஸ். ஓகேவா? இதே மாதிரி தான் ஏசப்பாவுடைய 12 சீஷர்கள். நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒரு ஒரு சீஷரை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் தானே குட்டீஸ்? ஆமாம், 12 சீஷர்கள் இருந்தாங்க. யார் யாரு? பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, அப்புறம் வேற யாரு? சீமோன், அப்புறம் கானானிய ஸ்ரீயான் லெபேயு, அப்புறம் அல்பேயன் குமாரன் யாக்கோபு. இவங்க 12 சீஷர்களும் ஏசப்பா கூப்பிட்டு கட்டளையிட்டாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? நீங்கள் இந்த உலகத்தில் எல்லா இடத்துக்கும் போய் பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு அப்படின்னு நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கன்னு ஏசப்பா 12 சீஷர்களுக்கும் கட்டளையிட்டாரு. அது மட்டும் இல்லை, அவருக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் அறிவுரை சொன்னார் தெரியுமா? நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிங்க, வியாதி உள்ளவர்களை சுகமாக்குங்க, பிசாசு பிடித்தவர்களை துரத்துங்க. அது மட்டும் இல்லை, மரித்தவர்களை கூட நீங்கள் பிழைக்க செய்யுங்க, இலவசமாக பெற்றீங்க, இலவசமாக நீங்கள் கொடுங்கன்னு ஏசப்பா சீஷர்களை பார்த்து சொன்னார். அது மட்டும் இல்லை குட்டீஸ், அவர் என்ன சொன்னார்? நீங்கள் பிரசங்கம் செய்யும் பொழுது, இல்லை ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது, எல்லா வெளியிடங்களை போகும் பொழுது உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் வரும். என் நாமத்தினால நீங்கள் பகைக்கப்படுவீங்க. ஏன்னா நீங்கள் என்னுடைய பிள்ளைங்கள் இல்லையா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க? எதுக்கும் பயப்படாதீங்க, நான் உங்களோட கூட இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, நீங்கள் வழியில் போகும்போது ஒரு பையாவது ஏதாச்சும் எடுத்துகிட்டு போகணும்னு அவசியம் இல்லை. உங்களை போஷிக்கிறவர் நான், உங்களுக்கு பாத்திரவானா மாத்துறது நான். அதனால் எதை குறித்தும் கவலைப்படாமல் நீங்கள் எல்லா இடத்துலையும் போய் சுவிசேஷத்தை பிரசங்க, பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறதுன்னு என்ன பிரசங்கிங்க அப்படின்னு ஏசப்பா அவர்களுக்கு சொன்னார். நீங்கள் ஒரு இடத்துல போய் சுவிசேஷம் சொல்லும் போதோ, இல்லை ஒரு வீட்டுக்கு நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்லும் பொழுதோ சமாதானம் உண்டாவதாக அப்படின்னு நீங்கள் அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சீஷர்கிட்ட அவங்க அறிவுரை சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்க? சமாதானம் அவங்க வீட்டில் இருக்கணும்னா இருக்கும், இல்லைன்னா உங்ககிட்டே வந்துடும். அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, மனுஷரை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க. என் நாமத்தினால நீங்கள் எல்லா இடத்துலையும் பகைக்கப்படுவீங்க. அது மட்டும் இல்லை, ஒரு தீர்க்கதரிசிக்கு ஒரு தீர்க்கதரிசிக்கு அந்த ஊரில் அவங்களுக்கு மகிமை இருக்காது. ஏன்னா அவங்க கனவீனப்படுத்தப்படுவாங்க. ஆனாலும் நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, நான் உங்களோட கூட இருக்கிறேன். ஆமாம் குட்டீஸ், சீஷர்களை ஒவ்வொருத்தரையும் ஏசப்பா தேர்ந்தெடுத்து கொண்டாரு, ஒவ்வொருவரையும் வல்லமையாக பயன்படுத்தினாரு. நீங்கள் கூட குட்டீஸ் நினைக்கலாம், என்னால் முடியுமா, என்னால் சுவிசேஷத்தை சொல்ல முடியுமான்னு நீங்கள் நினைக்கலாம். ஏசப்பா உங்களை நேசிக்கிறாரு, உங்களை கவனிக்கிறாரு. நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க அத்தனையும் கவனிக்கிறாரு. நீங்களும் ஏசப்பா கிட்ட கேட்கலாம், ஏசப்பா நாங்களும் சுவிசேஷம் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த கிருபை தாங்க, நாங்கள் சின்ன பிள்ளைங்க தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை குட்டீஸ், நீங்கள் சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருந்து நம்ம தேசத்துக்காக, தமிழ்நாட்டுக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஏசப்பா உங்கள் ஜெபத்தை கேட்க வல்லவராக இருக்கிறாரு குட்டீஸ். அது மட்டும் இல்லை, நீங்கள் நினைக்கலாம், நான் எப்படி இந்த உலகத்தில் பரிசுத்தமாக இருக்க முடியும்? நம்மளால் கூடாத காரியம் இல்லையா? ஆனால் ஏசப்பா கிட்ட நம்ம கேட்கணும், ஏசப்பா நான் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு ஆத்மாவை கொடுங்க. நான் போகிற ஸ்கூலில் ஒருத்தருக்காச்சும் நான் ஜெபிக்கணும், ஒருத்தருக்காகவும் உம்முடைய அன்பை நான் சொல்லணும். ஏசப்பா நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறது காரணம் என்ன தெரியுமா? அவருடைய பிள்ளைகளாக நம்ம காரணம் என்ன தெரியுமா? மற்றவங்களுக்கு ஏசப்பாவுடைய அன்பை சொல்கிறதுக்கு தான் குட்டீஸ். ஆமாம், நீங்கள் நினைக்கலாம், என்னால் என்ன சொல்ல முடியும், எல்லாரும் நல்லா படிச்சிருக்காங்க. இல்லை குட்டீஸ், உங்களால் தான் சொல்ல முடியும். உங்களை ஏசப்பா ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. எதுக்காக? நீங்கள் ஒரு நல்ல பெரிய ஸ்கூலில் இருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா சோகமாக இருந்தால் உடனே நீ இயேசுவை நம்பு, நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளுன்னு அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்?
நீ கவலைப்படாத, உனக்காக நான் ஏசப்பா கிட்ட நான் வேண்டிக்கிறேன், ஏசப்பா உனக்கு நிச்சயம் அற்புதம் செய்வார்னு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தன்மையாக அன்பாக சொல்லணும் குட்டீஸ். அதுக்கப்புறம் அவங்களே வருவாங்க, எனக்காக இதுக்காக ஜெபிச்சுக்கிறியா, நீ அன்னைக்கு ஜெபிச்சல்ல எனக்கு நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போ நீ என்ன சொல்லணும், கொஞ்சம் கொஞ்சமாக ஏசப்பாவுடைய அன்பை நீ சொல்லணும். ஏசப்பா உன்னை நேசிக்கிறாரு, நீ கவலைப்படாத, நீ ஏசப்பா கிட்ட சொல்லு, ஏசப்பா உனக்கு எல்லாத்தையும் தருவாருன்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் நம்மளுக்குள்ள கண்களில் இச்சை இருக்கக்கூடாது, இருதயத்தில் பாவம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு நீங்கள் கேட்கலாம், நாங்கள் குட்டி பிள்ளைங்கள் தானே, எங்களுக்கு என்ன பாவம் இருக்கும் பொழுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம்ல குட்டீஸ். ஏசப்பா சொல்கிறாரு, நம்மக்கிட்ட இருக்கிற பொய்யை ஏசப்பா வெறுக்கிறாரு. இந்த நாவை நீங்கள் காலையில் எழுந்த உடனே ஜெபிக்கும் பொழுது, ஏசப்பா இந்த நாளை எங்களை நாங்கள் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் அத்தனையும் உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளே மறைக்கிறோம் ஏசப்பா. முக்கியமாக எங்கள் நாவை உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளே மறைக்கிறோம். ஏன்னா இந்த நாவுனால நம்ம நிறைய பாவம் செய்கிறோம் தானே. பெருமை, மேட்டிமையான கண், பொய் நாவு, இதெல்லாம் ஏசப்பாவுக்கு ரொம்ப அருவருப்பானது குட்டீஸ். நீங்கள் சொல்லலாம், நான் குட்டி குட்டி பொய் தானே சொல்கிறேன், அதை கூட நம்ம என்ன பண்ணணும், அவாய்ட் பண்ணணும். எப்போ நீங்கள் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டீங்களோ, எப்போ நீங்கள் ஏசப்பாவை விசுவாசிக்க ஆரம்பிச்சிங்களோ, உடனே சாத்தான் என்ன பண்ண தெரியுமா, இன்னை இப்படியாச்சும் இன்னைக்கு இவனை பாவம் பண்ண வைக்கணும்னு வருவான். பாவம்னா என்ன குட்டீஸ், நம்ம எரிச்சல் அடைவோம், கோவப்படுவோம். இப்போ யாருன்னா ஒருத்தர் சொல்லிட்டானா, டேய் நீ சூப்பராக ஜெபிச்சடா, வா இன்னைக்கு நல்லா ஜெபிச்சல அப்படின்னு சின்ன பெருமை வந்துட்டா கூட யார் உள்ளே நுழைஞ்சிடுவான், கரெக்டு, சாத்தான் உள்ளே நுழைஞ்சிடுவான். அதனால் சாத்தானுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்கவே கூடாது குட்டீஸ், சரியா? அப்போ நீங்கள் நினச்சிக்கணும், இன்றைக்கி அவன் வந்துட்டானா பார்க்கலான்னு நீங்கள் செக் பண்ணலாமே வீட்டில். எப்படி எரிச்சல், கோபம், பொறாமை, சண்டை வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் யார் உங்களை டார்கெட் பண்ணுறாங்க, எவனை விழுங்கலான்னு யார் சுற்றி திரிகிறது, சாத்தான் சுற்றி திரிகிறான். ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு நாளும் இடம் கொடுக்கக்கூடாது குட்டீஸ், சரியா? நம்ம ஏசப்பா கிட்ட ஒவ்வொரு நாளும் நம்மளை அர்ப்பணித்து, ஏசப்பா என் குடும்பத்தை, என் அப்பா அம்மாவை, என்ன என் ஃப்ரெண்ட்ஸை உங்கள் ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. இன்னைக்கு நாங்கள் பரிசுத்தமாக இருக்கணும், எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தம் என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க ஏசப்பா. ஏன்னா நம்ம பரிசுத்தமாக ஒவ்வொரு நாளும் இருக்கணும், சரியா குட்டீஸ்? நம்ம யார், ஏசப்பா என்ன சொல்கிறார் இன்னைக்கு, நீங்கள் விசேஷமானவர்கள், விசேஷித்தவர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லலாம், எனக்கு இந்த சிந்தனை போராட்டம் வருது, நான் என்ன படித்தாலும் வேறு திங்கிங் வருது அப்படின்னு நீங்கள் கவலைப்படலாம். ஆனால் ஏசப்பா உங்களை கவனிக்கிறவராய், உங்களை விசாரிக்கிறவராய், உங்களை தேற்றுறவாளனா இருக்கிறாரு குட்டீஸ். அதனால உங்கள் கவலையெல்லாம் என்ன பண்ணணும், ஏசப்பா கிட்ட கொடுத்தணும். ஆனால் நீங்கள் விசுவாசிக்கணும், ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, நீங்கள் எவ்வளோ நேரம் டிவி பார்க்குறேன்றது கூட அவர் கவனிக்கிற தகப்பன். என் பிள்ளை இன்னைக்கு இவ்வளோ நேரம் டிவி பார்க்குதே, டைம் வேஸ்ட் பண்ணுதே, என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணலையே அப்படின்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் குட்டீஸ். நம்ம அப்படி அதுக்கு இடம் கொடுக்கலாமா, கொடுக்கவே கூடாது. நம்ம சமாதானம் உள்ளவர்களா, மற்றவர்களுக்கு ஏசப்பாவுடைய அன்பை சொல்லுகிறவர்களாக இருக்கணும் குட்டீஸ். உங்களை கொண்டு தான் அநேக பெரிய காரியங்களை செய்ய அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறார் குட்டீஸ். நீங்கள் நினைக்கலாம், நான் இவ்வளோ சின்ன பிள்ளையாக இருக்கிறேன், என்னை கொண்டு என்ன பேச போகிறாரு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சிறு வயதுள்ள சாமுவேல் கிட்ட ஏசப்பா பேசினார்ல, அதே மாதிரி உங்ககிட்டையும் ஏசப்பா பேசுவார். தாவீதை பயன்படுத்தின ஏசப்பா உங்களையும் பயன்படுத்தி நிறைய கோலியாத்துக்களை என்ன பண்ணுவார், உங்களை கொண்டு வீழ்த்துவார் குட்டீஸ். நான் சின்ன பிள்ளை தானேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஒரு தீர்க்கதரிசியா, ஜெபிக்கிற வீரனா உங்களை மாற்ற ஏசப்பா வல்லவராக இருக்கிறாரு குட்டீஸ். அதனால் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படக்கூடாது, சரியா? இதே மாதிரி தான் 12 சீஷர்களும் ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணாங்க, எல்லா இடத்துலையும் சுவிசேஷத்தை சொன்னாங்க. நம்ம
சுவிசேஷத்தை சொன்னது மட்டும் இல்லாமல் எல்லாருக்காகவும் ஜெபிச்சாங்க, பிசாசுகளை துரத்துனாங்க, வியாதி உள்ளவர்களை குணமாக்குனாங்க குட்டீஸ். நீங்கள் கூட நினைக்கலாம், என்னால் முடியுமா? ஏன் முடியாது? அவருடைய நாமத்தினால விசுவாசம் உள்ளவர்களால் நீங்கள் என்ன கேட்டாலும் ஏசப்பா என்ன பண்ணுவார்? அற்புதம் செய்வார் குட்டீஸ். ஓகேவா? ஓகே குட்டீஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்? நீங்கள் விசேஷமானவர்கள், விசேஷமானவள். ஓகேவா? நீங்கள் நினைக்கலாம், ஆமாம் இன்னைக்கு ஏசப்பா என்னை நேசிக்கிறாரு, என்னை கவனிக்கிறாரு, நான் பயப்பட மாட்டேன், நான் விசேஷமானவள், நான் விசேஷமானவள் அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கணும். சரியா குட்டீஸ்? உங்கள் தலைமயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது ஏசப்பா கவனிக்கிறாரு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? ஏசப்பா என்னை காண்கிற தகப்பனாக இருக்கிறாரு, அதனால நான் இந்த பாவத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, நான் அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருக்கணும். என்ன ஏசப்பா தாவீதை உயர்த்தின மாதிரி என்னையும் உயர்த்துவார், கோலியாத்தை வீழ்த்தின மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவ போராட்டங்களுக்கும் என்னை மேற்கொள்ள ஏசப்பா உதவி செய்வாருன்னு நீங்கள் என்ன பண்ணணும்? ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுக்கணும். அதைத்தான் எதிர்பார்க்குறாரு. மற்றபடி ஏசப்பா என்ன எதிர்பார்க்கல இல்லையா? நீங்கள் தினமும் அவரோட பேசணும். எப்படி பேசுவீங்க? வேத வாசிப்பு மூலம், அப்புறம் மட்டும் இல்லாமல் அவரை துதிக்கிறது மூலம் நீங்கள் அவரோட தினம் தினம் பேசலாம் குட்டீஸ். நீங்கள் எத்தனை பேர் அட்லீஸ்ட் ஒரு அதிகாரமாச்சும் படிக்கிறீங்களா? இல்லை எனக்கு டைம் இல்லை, நான் ஸ்கூலுக்கு போகணும், ஹரிபரியாக போகணும்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கென்று நீங்கள் என்ன பண்ணணும்? அட்லீஸ்ட் ஒரு ½ ஆச்சும் அவருக்கு டைம் கொடுத்து நீங்கள் அந்த நாளை ஒதுக்கணும். சரியா? அது மாத்திரம் இல்லை, நீங்கள் படுக்கும் பொழுது கூட அவருக்கு நன்றி சொல்லி படுக்கணும். சரியா குட்டீஸ்? ஓகே ஓகே, இதுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் க்ளோஸ் யுவர் ஐஸ். நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? ஏசப்பா கிட்ட நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? க்ளோஸ் யுவர் ஐஸ். அன்புள்ள தகப்பனே, இதோ இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆவியானவரே ஸ்தோத்திரம், பரிசுத்தரே ஸ்தோத்திரம், ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரே ஸ்தோத்திரம். இதோ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை உங்கள் இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்து ஜெபிக்கிறேன்ப்பா. அவர்களுக்குள்ள இருக்கிற இந்த எல்லா பாவ போராட்டங்களிலிருந்து அவர்களுக்கு விலக்கி ரட்சித்து கொள்ளுங்கப்பா. ஜெபிக்கிறவர்களாய் ஜெப வீரர்களாய் மாற்றுங்க. எல்லா பிசாசின் வல்லமைகளை தந்திரங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்று நான் கடிந்து கொள்ளுகிறேன்ப்பா. அன்றைய ஆத்துமாவையும் சரீரத்தையும் வழிக்க வல்லவராகி உமக்கே நாங்கள் பயப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. எங்கள் உள்ளத்தில் ஒரு பொழுதும் பெருமை வராதபடிக்கு கிருபை பாராட்டுங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களை நீங்கள் தொடுங்கப்பா. பிள்ளைகள் வளர்ப்பில் விசேஷ ஞானத்தை கொடுங்க. அவர்கள் உமக்கென்று அப்பா அவர்கள் பிள்ளைகளை அர்ப்பணித்து அப்பா அர்ப்பணிக்கிறாங்கப்பா. அவர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்க ராஜா. பரிசுத்த ஆவியை அவர்கள் உள்ளத்திலிருந்து அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடாதீங்க தகப்பனே. அப்பா தகப்பனே, பிசாசு கொண்டு வருகிற எல்லா தந்திரங்களை அப்பா கேம்ஸுக்கு அடிமையாக்குற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் தொடுங்கப்பா. அவர்களை விடுதலை செய்யுங்க. இன்றைக்கு விடுதலை செய்யுங்க இயேசுவின் நாமத்தினால. பாவ பழக்க அடிமையில் பட்டிருக்கிற ஒவ்வொரு சிறு குழந்தைகளை இப்பொழுது நீர் விடுதலை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவர்களை விசேஷித்தவர்களாய் நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை கேட்டவரே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே குட்டீஸ், இந்த செக்மெண்ட்டில் நம்ம விசேஷத்தை பற்றி நம்ம பார்த்தோம். ஓகே, அடுத்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்கலாம். பாய் பாய். பிரைஸ் தி லார்ட்.